பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பெற்ற அற்புதமான நாயனார் இந்த நாயனார். இப்போ இந்த இடத்துல ரெண்டு நாயனாரையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்லியிருக்கார் சுந்தரர். பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியேன்கிறார். இப்போ பெருமிழலை குறும்பர் நாயனாரை இன்றைக்கு சிந்திக்கவிருக்கிறோம். பேயர் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை அடுத்த பதிவிலே சிந்திக்கவிருக்கிறோம். இந்த குறும நாயனார் சோழவள நாட்டிலே புதுக்கோட்டையிலே பெருமிழலை என்னும் ஊரிலே குறும்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடியைச் சேர்ந்த ஒரு அடியார். இவர் பெருமிழலை அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்ததனாலையும் குறும்பர் இனத்தை சார்ந்ததனாலையும் பெருமிழலை குறும்ப நாயனார் அப்படின்னு சொல்லி இவரை அழைக்கிறாங்க. இவர் பிறந்தது முதலாகவே சிவபக்தி மீது மிகுந்த அன்பை செலுத்தியவர். சிவனை அனுதினமும் பூஜிக்கக்கூடிய ஒரு அன்பராக நாம் இவருடைய வரலாறை பார்க்கிறோம். இவர் சுந்தரர் காலத்திலே வாழ்ந்த ஒரு நாயனார். இந்த சுந்தரருடைய அற்புத செயல்களையும் சுந்தரருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்ததும் சுந்தரருக்காக சிவபெருமான் திருவாரூரிலே தூது சென்ற செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு இந்த நாயனார் சுந்தரர் மீது அதீத அன்பை செலுத்துகிறார். சுந்தரரை அனுதினமும் பூஜிக்கக்கூடிய ஒரு நாயனாராகவே, ஒரு அடியார் மீது பக்தியை செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இவரை நம்ம பார்க்குறோம்.